கொஞ்ச நேரம் வாய மூடுறதில்ல, எதை சொன்னாலும் கேட்கறதில்ல, எல்லாத்துக்கும் ஆர்கியூ பண்ண வேண்டியது, எதை செய்யாதன்னு சொல்கிறோமோ அதை தான் முதல்ல செய்ய வேண்டியது, சுழி கொஞ்ச நேரம் அடங்கி ஒரு இடத்துல உட்காராது, இதில் சம்மர் லீவ் வேற வந்துருச்சு, செத்தாண்டா சேகர் அப்படின்னு பல பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் சில குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா உட்காருன்னா உட்காருவாங்க, நில்லுன்னா நிற்பாங்க. அதை பார்க்குறப்போ நம்ம குழந்தைகிட்ட இருக்க இந்த பிஹேவியர் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். ஆனால் சைல்ட் சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம பேட் பிஹேவியர் அப்படின்னு நினைக்கிற சில விஷயங்கள் பல நேரத்தில் வந்து அது குழந்தைங்களோட இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு சைனாக தான் அந்த இடத்துல வந்து வருது. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் தவறாக புரிஞ்சுக்கிற 5 இன்டெலிஜென்ட் பிஹேவியர்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்லெஸ் விஸ்டம் தமிழ் சேனல். பிஹேவியர் 1, ஆஸ்கிங் டூ மெனி கொஷின்ஸ். பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட் என்னென்னா, என்னோட குழந்தை வை அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட குழந்தையும் நிறைய கொஷின்ஸ் கேட்கும். ஒரு நாள் நான் கதை சொல்லிட்டு இருக்கப்போ ஒருத்தங்க அதில் வந்து வயசாகி இறந்துட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே எல்லாருக்கும் வயசாகுமாமா, உங்களுக்கு வயசாகுமா, அப்போ நீங்கள் இறந்துருவீங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆகும், நீங்கள் திரும்ப என்னை பார்க்க வருவீங்களா, ஏன் பூச்சியெல்லாம் ஒன் டேல இறந்துருது அப்படின்னு எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. உடனே நம்மளால் ஒரே ஒரு கதையை முழுசாக சொல்லி முடிக்க முடியாது. ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் 1000 கேள்வி கேட்பாங்க. ஒரு 5 வயசு குழந்தை ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 200லேருந்து 300 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்களாம். அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு இந்த வேர்ல்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க நிறைய ஆர்வம் இருக்கும். அதுலேயும் லைஃப் அண்ட் டெத் பற்றி இன்னும் நிறையவே கொஷின்ஸ் கேட்டு அதை அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்களாம். இந்த இன்டெலிஜென்ட் பிரெயினுக்கு அவங்களோட க்யூரியாசிட்டி ஒரு ஃபியூவல் மாதிரி. ஸோ தூங்குகிற நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் ஆர்வக்கோளாறாக தான் இருப்பாங்க. பிஹேவியர் நம்பர் 2, ஆர்கியூவிங் வித் பேரண்ட்ஸ். எப்பா, என் குழந்தைகிட்டலாம் பேசி ஜெயிக்கவே முடியாது, அவங்க சொல்கிறதா நான் கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ வந்து ஸ்கூல்லேருந்து வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹோம்ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளையாடலாம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, இல்லை நான் ஆல்ரெடி பாதி முடிச்சிட்டேன், நான் ஒரு 10 மினிட்ஸ் விளையாடிட்டு திருப்பி வந்து நான் மீதியை கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து 9க்கு ஷார்ப்பாக தூங்கணும் அப்படின்னு சொன்னால் 9 ஆகும்போது எனக்கு தூக்கமே இன்னும் வரல, நம்ம ஏன் இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் ஏதாவது பண்ணலாமே, விளையாடலாமே, இல்லைன்னா புக் படிக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம பேச்சுக்கு அவங்க மரியாதை கொடுக்கறதில்ல, நம்ம சொல்கிறத கேட்கறதில்ல, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் அவங்க செய்கிறாங்க, நம்மளையும் செய்ய வச்சிடுறாங்க. இப்படியெல்லாம் நம்மளுக்கு தோணும். இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. பட் இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் இருக்க குழந்தைங்க தான் ஃப்யூச்சரில் நல்ல லீடர்ஸாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பிஹேவியர் அவங்க ஒரு சுச்சுவேஷனையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதில் இருக்கிற லாஜிக்கை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இண்டிபெண்ட்டாக எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து காமிக்குது. பிஹேவியர் நம்பர் 3, கெட்டிங் போர்ட் ஈஸிலி. போர் அடிக்குதுமா, இந்த சென்டென்ஸை நம்ம குழந்தைங்க நிறைய தடவை சொல்லி கேட்டிருப்போம். ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து செய்ய சொன்னால் அதை ரொம்ப நேரம் செய்ய மாட்டாங்க. ஒரு பசிலை கொடுத்து சால்வ் பண்ண சொன்னீங்கன்னா 5 மினிட்ஸில் முடிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு கலர் பண்ணுங்கள் இல்லை பெயிண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அதையும் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க பிரெயின் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வேலையில் இறங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தம். அவங்களுக்கு அதிகமாக பழக்கப்பட்ட ரிப்பீட்டடாக அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களுக்கு வந்து போரிங் ஆயிடுது. ஸோ அவங்க புதுசாக சேலஞ்சிங்காக க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. பிஹேவியர் நம்பர் 4, டே ட்ரீமிங். டே ட்ரீமிங் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸ்கூலில் எஸ்பெஷலி டீச்சர்ஸ் கிட்ட வந்து ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் மென்டலி ஆப்சென்ட்னு திட்டுவாங்க, அது ஆளே இருக்க மாட்டோம். யாரெல்லாம் இதை செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த மாதிரி ஸ்கூலில் டீச்சர்ஸ் நம்மளை கூப்பிட்டு, உங்கள் குழந்தை எப்போ பார்த்தாலும் ஜன்னலுக்கு வெளியில் வேடிக்கை தான் பார்க்குறாங்க, கிளாஸில் ஒழுங்காக கவனிக்கணும்னு வீட்டில் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அப்படின்னு நம்மள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதனால் பேரண்ட்ஸும் அவங்களுக்கு அட்டென்ஷன் கம்மியாக இருக்கோ அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. பட் க்ரியேட்டிவ் திங்கிங் ஆஃபன் ஹேப்பன்ஸ் டியூரிங் டே ட்ரீமிங் அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போது அவங்க வந்து டே ட்ரீமிங் பண்ணும்போது தான் அவங்க க்ரியேட்டிவாக ரொம்ப யோசிக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அவங்க கிளாஸில் உட்காந்துட்டு வெளியே வேடிக்கை பார்க்குறப்போ அந்த மேகத்தோட ஷேப்ஸை பற்றி யோசிக்கிறது, அந்த மேகத்து மேலேயே ஏதோ ஒரு ராஜா கதையே அவங்க உருவாக்குறது, இல்லாட்டி அதில் இருக்கிற மேகத்தை பார்த்து அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, காட்டன் கேண்டி மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கதைக்குள்ளேயே அவங்க வந்து ஒரு பெரிய கதையே அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே அந்த டே ட்ரீமிங் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது.
பிஹேவியர் நம்பர் 5, பிரேக்கிங் டாய்ஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிஹேவியர் தான், என்ன கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. நேற்று தான் புது டாய் வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ளே உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சம்டைம்ஸ் இந்த டாய்ஸை சும்மா பிரேக் மட்டும் பண்ண மாட்டாங்க, அதை பிரேக் பண்ணி திருப்பியும் அதை பழைய மாதிரியே அசம்பிளும் பண்ணி வைப்பாங்க. இது எல்லாமே ஒரு பொருளோட காஸ்ட் அண்ட் எஃபெக்டை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்காகவும் தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ ஒரு பொருளை தூக்கி போட்டாங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் போகுது, அது எப்படி உடையுது, சவுண்டு எப்படி வருது, கையால் பிக்கும்போது அது எப்படி ஃபீல் ஆகுது, இது எல்லாமே அவங்க அதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க அதை கற்றுக்கவே செய்கிறாங்க. ஒரு க்யூரியஸான குழந்தைங்களோட டாய்ஸை போய் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பழைய இரும்பு கடைக்கு போடுற பொருட்கள் மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சீரியஸான விஷயமும் இருக்குது. சம்டைம்ஸ் அவங்களுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கல அப்படின்னா அந்த பொம்மையை உடைச்சாவது அவங்க நம்ம பக்கம் பார்ப்பாங்க அப்படின்ற ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவங்க தூக்கி போட்டு உடைப்பாங்க. ஸோ தட் நம்ம அவங்கக்கிட்ட பேசுவோம், இல்லை அட்லீஸ்ட் திட்டவாது செய்வோம் அப்படின்னு அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக கூட பண்ணுவாங்க. ஸோ அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியிருக்கு. ஒரு ஸ்மார்ட் சைல்டை உருவாக்குறது ஒரு கோச்சிங் கிளாஸ் கிடையாது, அவங்களோட க்யூரியாசிட்டியை கில் பண்ணாத ஒரு பேரண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பிஹேவியர்ஸை நீங்கள் அவங்கக்கிட்ட நோட் பண்ணுறப்போ ஒரு ஸ்மார்ட் பிரெயின் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் நான் சொன்ன பிஹேவியர்ஸில் உங்கள் குழந்தைகிட்ட எத்தனை பிஹேவியர்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்ற பேரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நம்ம பார்க்கலாம். ரிமெம்பர், காலம் மாறலாம் ஆனால் ஞானம் நிலைத்திருக்கும். இதுதான் டைம்லெஸ் விஸ்டம். நன்றி.